முதல்ல ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னால என்னன்னா, இந்த மாத கிரக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆவணி மாதம் கிரக அமைப்பு, அதாவது இன்றைய இப்போ தினபலன் சொல்லும்போது சொல்லுவோம் இன்றைய கிரக நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைய கிரக நிலைன்னு என்னன்னா, சந்திரன் மாத்திரம் மூவ் ஆகிட்டு போகிறது தான் இன்றைய கிரக நிலை சொல்றது. மாத கிரக நிலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு மாத பலன் எடுக்கிறோம்னா சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் அங்கே பலன் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருட பலன் எடுக்கும்போது வருட கிரகங்கள் இருக்கு. குரு, சனி, ராகு, கேது, இது வந்து வருட கிரகங்கள். அப்போ குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சிட், ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போவார். அப்போ 12 ராசி அவர் ஒரு ரவுண்ட் அடிக்க 12 வருஷம் ஆகும். ஓகேயா? ராகு கேது ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 18 மாதம் ஆகும், அதாவது 1.5 வருஷம். ஒரு ராசிக்கு மாறதுக்கு, ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசி போகிறதுக்கு 18 மாதம், அப்போ 1.5 வருஷம். அப்போ அவர் ஒரு சர்க்கிள் சுற்றி முடிக்கிறதுக்கு 18 வருஷம். ஆமாம். சனி வந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அப்போ 12 ராசி சுற்றி முடிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, 30 வருடம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி ஒரு ஃபுல்லாக சுற்றி வரும்போது எல்லா ராசியும் டச் பண்ணிகிட்டே வந்துடுவார். அப்போ ஒரு ராசியில் வரும்போது ஏதாவது ராசியில் பிறந்த ஆளுக்கு அப்சை கொடுத்துருவார். அதுமாதிரி ரொம்ப ஓகோன்னு ஆடிக்கிட்டு இருக்கணும். சனி வந்து எப்பவுமே நீதிமான். அதனால தான் சனி பயிற்சிக்கு எல்லாரும் பயப்படுறது தான். அவருக்கு வந்து தப்பு பண்ணால் பிடிக்காது, பொய் பேசினா பிடிக்காது. சனிங்கிறது யாருன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழ் நிலை ஊழியர்களை குறிக்கக்கூடியது. அதாவது கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸு, ஒரு சமுதாயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து சனியோட கேரக்டர்ஸில் வருவாங்க. அவங்கள போய் நீங்கள் டீசிங் பண்ணுறது, அவங்கள இல்ட்ரேட் பண்ணீங்கன்னா காலக்கணக்கன் அப்படின்னு சொல்கிறது சனி. அவர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு செய்வார். அப்போ என்னென்னா சனிக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்லாரையும் சக மனிதரை மனிதராக மதிக்கணும், ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியை சொல்லி ஒரு ஆளை கீழ்த்தரமாக பேசுறது இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் சனியோட எந்த வேற்றுமை இல்லாமல் மனிதனாக பார்க்கணும். அப்போ அவரோட சுத்து வந்து 30 வருஷம், 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு, 12 ராசிங்களை சுற்றி வரும்போது அவருக்கு 30 வருஷம். இது வருட பலன் பேசுறது. மாத பலன் பேசும்போது என்ன, சூரியன் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம் இருப்பார், 30 நாள். அடுத்த ராசிக்கு 30 நாள் கழிச்சு மாறிடுறாரு. 30, 31 அப்படின்னு அது இருக்கும். ஆடி மாதம் மாத்திரம் சில சமயம் பார்த்தீங்கன்னா 32 நாள் இருக்கும். ஸோ நார்மலாக எடுத்த 30 டேஸ், ஒரு 30 டேஸ் மூமெண்ட்டு சூரியனோட மூமெண்ட். அப்போ மாத பலன்கள் நம்ம பேசும்போது என்னென்னா, இந்த வருட கிரகங்களை பற்றி பெருசாக பேசுனா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மாதம் பலன் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா சூரியன். தினபலன் பேசும்போது சந்திரன் ஒரு ராசியில 2.5 நாள் இருப்பாரு, அடுத்த ராசி மாறுவார். அப்போ சந்திரன் மூலம் அன்னைக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பேசுறது தான் தினபலன். நான் சொல்றது புரியுதா? அது வருட பலன், மாத பலன், தினபலன். அப்போ தினபலன்ல வந்து சந்திரனை மெயினா எடுத்து நம்ம பேசுவோம். ராசி மாத பலன்ல சூரியனை மெயினா எடுத்து பேசுவோம். அப்போ இந்த சூரியன் இந்த ராசிக்கு வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டா அது விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ராசி பலன்கிறது இப்போ அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ராசி பலன்கிறதுலாம் ஒரு ஜஸ்ட் இந்த ராசிக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எதா இருந்தாலும் அவர்களுடைய சுய ஜாதகம் தான் வேலை செய்யும். சுய ஜாதகத்திலையும் தசாபுத்தியோட கணிதம் தான் அங்கே பெருசா ஆக்டிவேஷன் இருக்கும். நம்ம வந்து ஜாதகத்தையும் சொன்னாதான் நம்ம நீங்க சொல்றபடி 100% வரும்னு சொல்றோம், ஓரளவு பலன் எடுக்க முடியும். ஏன்னா ஒரே நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல எத்தனை குழந்தை பிறக்குது, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி வாழுதான், அதே ராசி தான் இருக்கும், அதே நட்சத்திரம் தான் இருக்கும். ஒரு ரிக்ஷா வீட்டுல பிறந்த பிள்ளையும் இருக்கும், ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்க ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். ரெண்டோரோட லைஃபும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ அந்த லைஃப் வித்தியாசங்கள் ஏன் வருது? அதே ராசி தான், அதே நட்சத்திரம் தான், அதே டேட் ஆஃப் பர்த் தான், டைமும் அதே தான். அப்படி இருந்து ஏன் மாறுது? அப்போ நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஜாதக கட்டத்தில் பெனிட்ரேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு தசாபத்தியும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தசாபத்தியும் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இந்த தசான அந்த தசால தான் ஓடிட்டு இருக்க போகுது. ஆனாலும் லைஃப் ஸ்டைல் ஏன் வித்தியாசம் வருது? அப்போ தான் ஜோதிடத்தில் என்ன சொல்றோம்னா 5, 9ன்னு எடுப்போம். பிறந்த நேரம்ங்கிறது லக்னம் 1ஆம் இடம், 5ங்கிறது அவர்களோட பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம்ங்கிறது அவங்களோட பாக்கியம். அப்போ 5ங்கிறது நீங்க செஞ்சுட்டு வந்த புண்ணியம், 9ங்கிறது உங்க தந்தை வழியில வரக்கூடிய புண்ணியம். அப்போ இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல ஜாதக கட்டம்னு சொல்றதுக்கு கீழே இது எல்லாமே ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். அது ஜாதகத்தில் பெனிட்ரேட் ஆகும். அது இருக்கும். இந்த டேட்ல பிறகுறவன் அவன் ஏன் பணக்கார வீட்டுல பிறகுறான், இவன் ஏழை வீட்டுல பிறகுறான். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறகுறாங்க, ஆனா வெவ்வேறு வாழ்க்கை முறை, படிப்பு வேற, அந்தஸ்து வேற, எல்லாம் மாறுது. அப்போ என்ன விஷயம் அங்க நடக்குது? அவங்க செஞ்சுட்டு வந்த பலன்களை அனுபவிக்க போறார்கள். அப்போ கர்ம வினையை தீர்ப்பதற்கு தான் நம்ம எல்லாரும் பிறவி எடுத்திருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த ராசி பலனை வச்சுட்டு ரொம்ப மண்டை காய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக நம்ம பார்க்கணும். ஆனா நம்மளோட இதுக்கு என்ன நடக்கும் அவங்க தெரியணும்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்படின்னா ஜாதக கட்டத்தை பார்த்தாதான் அந்த விஷயங்கள் கிளியர் ஆகுமே தவிர ராசி பலன்ல வந்து ஒரு 30% இப்படிலாம் ராசி பலன்ல ஒரு தோராயமா நீங்க சொல்ல வேண்டீங்க. சரி. ஏன்னா இந்தியாவோட ஜனத்துக்கு இன்னைக்கு 140 கோடி கண்டிப்பா இருக்கிறது 12 ராசி. அப்போ ஒரு ராசிக்கு 10 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. 10 கோடி பேருக்கு மேச ராசிக்குன்னா பலன் ஒத்துக்கிடுமா? இல்ல.
எனக்கு ஃபோன்லாம் வரும். ராசி பலன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வேறு சேனலில், அதில் ஃபோன் பண்ணாங்க. சார் மேசராசிக்கு நல்லா இருக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். பிறப்பு ஜாதகம் தான் பேசணும் எவ்வளவு தடவை சேனலில் சொன்னாலும் ஃபோன் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஒரு அறியாமையை விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க. அப்போ பிறப்பு ஜாதகம் நடக்கிற தசாபுத்தி இதுதான் ஆக்டிவேஷன் ஆகும். ரெண்டாவது ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது. ஒரு சாதாரண வீட்டில் இருந்துட்டு நான் அம்பானி மாதிரி வாழ முடியலையே, அதானி மாதிரி வாழ முடியலேன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக. அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும். அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாத பாடங்களையா? கன்னிராசி கன்னிராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சிம்பிளே ஒரு பெண்ணு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இவங்க ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கலாம்? பெண்கள் அழகுபடுத்திக் கொள்வது விருப்பம். அது ஆணோ பெண்ணோ அழகுபடுத்திக்கலங்கிறதுல ஒரு அப்போ ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, போடுற பேண்ட் ஷர்ட்டு வேஸ்டினாலும் நீட்டாக அயன் பண்ணி போடக்கூடியது இருக்கும். பெண்கள்லாம் அழகுபடுத்திட்டு இருக்குது. ஆண்கள் சிம்பிளாக இந்த அளவுக்கு அழகுபடுத்தக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். இது மேசத்துலேருந்து எடுத்திங்கன்னா 6வது வீடு, மேசத்துலேருந்து எடுத்தால் 6வது வீடு கன்னிராசி வரும். அப்போ இவங்களோட 6ஆம் இடம்ங்கிறது நம்ம நெகட்டிவ்ல சொன்னீங்கன்னா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். நோய் எதிரி கடன் அப்படின்னு. பாசிட்டிவாக எடுத்தீங்கன்னா கை நீட்டி சம்பளம் வாங்குற அமைப்பை கொடுக்கக்கூடியது உத்தியோகம். அப்போ 6ஆம் வீடு கன்னிராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா வேலைன்னா வெள்ளக்காரங்கிறது தான். டெடிகேட்டட் பர்சன் யாருன்னு கேட்டால் கன்னிராசிக்காரங்க. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா கன்னிராசி ஆளாக பிடிச்சி வேலைக்கு போட்டுங்க. அவ்வளோ சின்சியர் சிகாமணியாக இருப்பாங்க. செய்கிற வேலைக்கு உண்மையாக இருப்பாங்க. டெடிக்கேட்டட்னு சொன்னால் கன்னிராசிக்காரர். ஏன்னா அந்த 6ஆம் இடத்துக்கு உள்ள வேலையை அழகாக பண்ணுவாங்க. அது மாதிரி 6ஆம் இடம் ருணரோக சத்துருங்கனால கடன் வாங்க பிடிக்காது. யாரையும் சீக்கிரம் எதிரியாக்க மாட்டாங்க. அப்படியே ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போகணுன்னு தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள். இந்த மாதம் கன்னிராசிக்கு அப்படிங்கிறது என்னென்னா, கன்னிராசிக்கு 12வது வீட்டுக்குடையவர் 12வது வீட்டிலே வாரார். 12ங்கிறது விரயம். அப்போ தந்தை சூரியன்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. அப்போ தந்தை வழியில் வைத்திய செலவுகள் இல்லை தந்தை வழியில் ஒரு பயண செலவுகள் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குமா கன்னிராசிக்காரருக்கு கண்டிப்பாக உண்டு. செலவுகள்லாம் எந்த மாதிரி செலவுகள் தான்? மெடிக்கல் தான் வரும். 12ஆம் இடம்னா மெடிக்கல். அதை அவாய்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ ஒரு நல்ல கண்டிஷனில் ஹெல்த் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு டூர் சுற்றி இருக்கணும். அதை ஆஸ்பத்திரி கொண்டு தெண்ட செலவாக பண்ணாமல் சுப செலவாக மாற்றணும். அப்போ அப்பாவை கூட்டு போய் கடையில் கூட்டு போய் ஒரு திங்ஸை வாங்கி கொடுக்கறது, அவர் சந்தோஷப்படும், ஒரு டூர் கூட்டு போகிறது, இதை பண்ணால் அது பணம் சூரியன்கிற விஷயத்துக்கு செலவாகக்கூடியதுங்கிறது கன்ஃபார்ம். சூரியன்கிறது அப்பாவுன்னு எடுத்துக்கலாம், மாமனார்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2 முறையில் உண்டு. அதே மாதிரி அரசாங்க உதவிகள் இந்த மாதம் எதிர்பார்த்தது கிடைக்குமான்னு கேட்டால் எதிர்பார்க்கவே முடியாது. 12க்கு போயிடுச்சு. அப்போ அரசாங்க உதவிகள் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா? ஒரு ப்ரமோஷன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும், ப்ரமோஷன் வருமா? இல்லை மேலதிகாரி கூட பிரச்சனை வருமானா? எல்லாம் வரும். ஏன்னா 12ல எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்போ டிரான்ஸ்ஃபர் வருமானு கேட்டால் கண்ணுக்கு தெரியாமல் தூக்கி டிரான்ஸ்ஃபரில் போடுவாங்க. அதையும் முக்கியமாக பிரச்சனைகளே இருக்கு. பிரச்சனை ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது மறைவு. அப்போ டிரான்ஸ்ஃபர் வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் என்னன்னா இந்த மாதம் மூவ் பண்ணாமல் இருக்கணும். மூவ் பண்ணாங்கன்னா தூக்கி எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத லாங்கான டிஸ்டன்ஸில் தூக்கி அடிச்சிருவாங்க. அப்போ இந்த 1 மாதம் அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் விஷயங்களுக்கு வேகமாக நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் அமுகிக்கணும். இல்லைன்னா லாங்குக்கு போக வேண்டியது இருக்கும். அடுத்த மாதம் தான் பக்கத்தில் நியரஸ்ட்டில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் ட்ரை பண்ணால் லாங்குக்கு போயிடும். அப்போ மாமனார் தந்தை வழியில் இவர்களுக்கு செலவு உண்டு. வைத்தியம் அப்படிங்கிறது மெயினான கிரைட்டீரியா. நம்ம அது சுபவிரயமாக ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு செலவழிங்க அப்படின்னு நம்ம சஜஷன் கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறது, இல்லை அவங்களை கூட்டிட்டு ஒரு கோயில் குளம் சுத்த போகிறதெல்லாம் பண்ணால் அந்த நெகட்டிவ் செலவுங்கிறத பாசிட்டிவாக எதுவாக செலவுகள் உண்டு. செலவு நல்லதா கெட்டதாங்கிறத அதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அப்புறம் இவங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி ராசியில் நீசமாக இருக்காரு, வருமானத்தை குடிக்கக்கூடிய நீச கண்டிஷனில் இருக்காரு கன்னி ராசியில். அப்போ 15 நாள் பண வரவுங்கிற விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் டைட்டு. அதுக்கப்புறம் ராசி அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி 2க்கே வர்றதுனால இவங்களுக்கு அமோகமான பண வரவுகள் விஷயங்கள் உண்டு. யாரோட தயவுகள் நல்லாவே உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குமானா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அந்த அதிபதி வர்ற இந்த 15 நாள் இவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்புறம் வீடு அப்படிங்கிறது வாக்குஸ்தானம், இவங்க கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறது, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். நம்ம 3வது வீட்டுக்குடையவர் பார்த்தீங்கன்னா 6ல் போய் மறைகிறாரு. அப்போ இளைய சகோதரம் கூட சண்டை பிரச்சனை வருமானு கேட்டால் தம்பி தங்கைகள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க கூட கண்டிப்பாக ஒரு மனஸ்தாபம் சண்டைகள் வருமானா கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். 4ஆம் வீட்டு அதிபதினு பார்த்தீங்கன்னா 11ல் நிற்கிறதுனா அப்போ தாயார் மூலம் ஒரு லாபம் உண்டானா கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தாயார் வழியில் ஒரு லாபம் உண்டு. கன்னிராசிக்கு 7ல் சனி அப்படிங்கிறது கண்டச்சனின்னு பேர். அதனால் கொஞ்சம் எப்போவுமே தொண்டையில் சனி, வாக்கில் சனி, அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே கொண்டு போகணும். 5, 6ங்கிறனால என்னென்னா குழந்தைகள் கூட சண்டை, அது 7ல் சொல்கிற லாஜிக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. 5ங்கிறது குழந்தைகள், 6ங்கிறது சண்டை. அந்த வீட்டுக்குடைய ஓனர் 7ல் போய் நிற்குது.
அப்போ 5 குழந்தை 6 சண்டை 7ல் போய் நினைச்சுன்னா நேராக 7ங்கிறது கண்ட சனின்னு பேர். அப்போ குழந்தைகள் மூலம் ஆர்குமெண்ட்ல சண்டை வருமானா வரும். வரும், நம்ம பார்த்துக்காம இருந்தோம். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கணும். இது மாதிரி 8ஆம் இடத்த அதிபதி 10ல் இருக்குது. தொழிலில் மறைமுக வருமானங்கள் கிடைக்குமானா, தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கன்னா மறைமுக வருமானங்கள் அன்எக்ஸ்பெக்டட் இல்லை இது வரைக்கும் நீங்க பார்க்காம ஒரு வழியில பணம் வந்துடும். வாராக்கடன் குறிச்சு வச்சிருப்பீங்க, இதான் வர தரமாட்டான் பேமெண்ட் டிஸ்க்ளோசர்னு போட்டிருப்பீங்க. அது திடீர்னு பணம் வரும். சார் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் சார், உங்க பெண்டிங் இருக்குன்னு சொல்லி வரும். அப்போ என்னன்னா மறைமுகமான வருமானங்கள் கிடைக்குமானா அந்த மாதம் வராத பணங்கள்லாம் கிடைக்குமானா கன்னிராசிக்கு கிடைக்கும். இல்லை எப்போ ஒரு லோனை போட்டு வச்சிருப்பாங்க, அது பெண்டிங்லேயே இருந்திருக்கும், சடார்னு அந்த லோன் வரும். இல்லை எல்ஐசியில் ஒரு பாலிசி மெச்சூர் ஆகி போய் வர்றது, ஏதோ போட்டு வச்சிருப்பாங்க பாலிசி, அது அப்படி க்ளோஸ் ஆகி கிடக்குதுன்னு பண்ணலாம். திடீர்னு ஒரு வரவு வருமானா அதிர்ஷ்டம் மாதிரி ஒரு விஷயங்கள் அவர்களுக்கு நடக்குமானா நடக்கக்கூடியது. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு 15 நாளைக்கு வரைக்கும் தான் டைட்டு, அதுக்கப்புறம் சிறப்பான அமைப்பு உடையது. இவர்களுக்கு ஒரு 55லேருந்து 60 மறுப்பண்ணு. இவர்களுக்கு காதல் கை கொடுமா இல்லை திருமணம் கை கொடுமா? சொல்ல 5ஆம் இடம் முதலே சொல்லிட்டேன், 5 6 கூடியவர் 7ல் நிற்குது. 5ஆம் இடம் குழந்தையும் குறிக்கும் காதலையும் குறிக்கும். பேசுனா சண்டை.